ஒரு முறை துக்கவெள்ளி முடிந்து அந்த துக்கவெள்ளியில் அந்த வார்த்தைகள் 12 வார்த்தைகள் 7 வார்த்தைகள் பேசுவதற்காக அழைக்கப்பட்டிருந்தோம். அந்த சிலுவையில் சொன்ன அந்த வார்த்தைகள் பேசுவதற்காக சுமார் 3000 பேர் இருப்பாங்க. பெரிய மேடை, இங்கேருந்து ஏறி இப்படி போனோம். பெரிய மேடை, பப்ளிக் மீட்டிங். எல்லா பாஸ்டர்ஸும் நல்லா படித்தவங்க. சென்னை, ஹைதராபாத், கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள சில பிரபலமான பயங்கரமான ஊழியக்காரங்களை மேடையில் உட்கார்ந்துருக்காங்க. முதல் வார்த்தை ஒருத்தர் பேசினார், 2வது வார்த்தை ஒருத்தர் பேசினார், 3வது வார்த்தை பேசுகிறவர் வரல. எனக்கு கொடுத்தது தாகமாக இருக்கிற 5ஆம் வார்த்தை. அப்போ ஒருத்தர் வந்து அந்த ஊழியத்தை நடத்துகிறவர் வந்து சொல்லுவார், இந்த 3ஆம் வார்த்தையை நீங்கள் ஒன்று பேச முடியுமா? அப்போ நான் சொல்லுவேன், இவங்க எல்லாரையும் பார்த்த உடனே பயமாக இருக்குது பாருங்கள், எல்லாரும் படித்தவங்க, ஏன் என்கிட்ட வந்து சொல்லுறீங்க, அவங்கள்ட்ட சொல்லுங்கன்னு. அப்போ அவர் சொன்னார், அவங்க எல்லாரையும் சந்திச்சுட்டு தான் உங்களை நான் பார்க்க வரேன். அல்லேலூயா. அவங்க எல்லார்ட்டையும் கேட்டுட்டு தான் நான் உங்கள்கிட்ட வரேன்னு சொன்னார். அப்போ எனக்கு என்னன்னா, ஆண்டவர் என்ன அபிஷேகம் பண்ணது, என்னை அழைத்தது எல்லாமே அப்படிதான். எந்த ராத்திரி என்னை கூப்பிட்டாலும் நான் வந்து பிரசங்கம் பண்ண தயார். எந்த விடிய காலம் கூப்பிட்டாலும் நான் வந்து பேய துரத்த தயார். நான் வந்து ஜெபிக்கல, உபவாசம் இருக்கல. ஆல்ரெடி என்னை ஆண்டவர் உருவாக்கிட்டார். அல்லேலூயா. ஆல்ரெடி என்ன ஆண்டவர் ஆயத்தப்படுத்திட்டார். எந்த அழுவின புண்ணா இருந்தாலும் சரி, நான் கை வச்சு க்ளவுஸ் இல்லாமல் ஜெபம் பண்ணுவேன். காரணம், என்னை ரட்சித்தவர் உயிருள்ளவர், என்னை அழைத்தவர் இன்றும் செத்து போகவில்லை, மைதானத்தில் வந்திருக்கிறார். உன் மரண பிடியிலிருந்து உனக்கு ஒரு விடுதலை. ஹல்லேலூயா. என்னையெல்லாம் என்னென்னமோ சொல்லுவாங்க, ஆனால் அந்த இடத்துல 5000 பேருக்கு முன்னாடி என்ன ஆண்டவர் நிறுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா.